وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة لتكبروا الله على ما هداكم لعلكم تشكرون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழித்தவராமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், கண்ணியமிகு இமாமுகள், நல்லவர்கள், அல்லாஹுவின் அருளை எதிர்பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக தொழுதுவிட்டு அவனுடைய அறிவுரைகளை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றும் நிகழ்வதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையின் காரணத்தினால் ரமலான் மாதம் முழுவதும் அவனை நின்று வணங்கி அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக ஷவ்வாலுடைய முதல் தினத்திலே நம்முடைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்வதற்காக இறைவன் இறை தூதர் மூலமாக அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த தொழுகையிலே நாமெல்லாம் கலந்து கொண்டு நம்முடைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ்விடத்திலே கண்ணியவான்களாக அவனுடைய சொர்க்கத்தை பெறக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய மக்களாக இறைவன் நம்மையெல்லாம் உருவாக்கியிருக்கின்றான். பொதுவாகவே இந்த உலகில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லோருமே அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஓர் இணையையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற நோக்கத்திற்காகத்தான் நம்மை இறைவன் படைத்திருப்பதாக சொல்லி காமிக்கின்றான். வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த உலகில் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே இறைவனாக, ரப்பாக,
இருக்கக்கூடிய அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற செய்தியை இறைவன் நமக்கு திருமறை குர்ஆனிலே சுட்டி காமிக்கின்றான். இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நமக்கு மத்தியிலே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியிலே எடுத்துரைத்தவனாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நன்மைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, நன்மையான காரியங்களை செய்வதற்கான வழிகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிறருடைய நலனை நாடக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மனிதர்களாக, கொள்கை சகோதரர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் நம்முடைய செயல்பாடுகளை அழகுபடுத்திக் கொள்வதற்கான வழிகளை பிறருடைய நலனை நாடுவதன் மூலமாக நாம் அமைத்துக் கொள்கின்றோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சலாம் என்ற நாம் சொல்லக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை நாம் அறிந்தவராக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். காரணம் என்ன? நாம் நம்முடைய சகோதரர்களை அறிந்து கொள்வதற்காக, நாம் பிறருடைய விஷயத்தில் நலனை நாடுகிறோம் என்ற அந்த செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்காக, அல்லாஹ்விடத்திலே நாம் இலகுவான முறையில் சொர்க்கத்தை பெறுவதற்காக இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை நமக்கு சுட்டி காமித்து நாம் நம்முடைய செயல்பாடுகளை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் பிறருடைய நலனை நாடக்கூடிய ஒரு மார்க்கம் என்று நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றார்கள். அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உரித்தான ஒரு மார்க்கம். ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமாக, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு மார்க்கமாக நாம் இந்த மார்க்கத்தை பார்க்கக்கூடாது. மாறாக இந்த உலகில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அச்சாணியாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றது. ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த ரமலான் மாதத்திலே இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் என்பது இறைவனால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, இறைவனால் மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக, நற்செயல்பாடுகளை கற்றுக் கொடுப்பதற்காக எதை இறக்கி வைத்திருக்கின்றானோ அந்த திருமறை குர்ஆன் என்பது இந்த உலகில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டி, யாராக இருந்தாலும் சரி இந்த திருமறை குர்ஆன் அவர்களுக்கான வேதமாக, இந்த உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இறுதி இறை தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அனுப்பப்பட்டார்களோ அதே போன்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அச்சாணியாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் என்பது இந்த உலகில் இறுதி இறைவேதமாக இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இறை வேதத்தை இந்த உலகில் மனிதர்களாக வாழக்கூடியவர்கள் பின்பற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அவனுடைய கருணை, அவனுடைய அருள் நம்மை சூழ்ந்திருப்பதனால் அந்த வேதத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, நாம் இன்றைய தினத்திலே நம்முடைய சந்தோஷங்களையும் நம்முடைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதற்காக பல முயற்சிகளை எடுக்கின்றோம், பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியுமோ எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நேற்றைய இரவிலிருந்து எப்பொழுது பிறையினுடைய அறிவிப்பு நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதோ அப்பொழுதிலிருந்து நாம் நம்முடைய சகோதரரை பார்க்கும் பொழுது ஈத் முபாரக், பரக்கத் பொருந்திய திருநாள், தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹுல் அமால், இறைவன் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்து நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று நம்முடைய சகோதரரை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக,
அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதே நேரத்தில் இதே சமயத்தில் நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கொள்கை சகோதரர்களாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த உலகில் வாழுகின்ற இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய இந்திய தேசமாக இருந்தாலும் சரி, உலகில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயங்கள் எங்கெல்லாம் அடிக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் துன்புறுத்தப்படுகின்றதோ, எங்கெல்லாம் அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றதோ, எல்லா இடங்களிலும் நெருக்கடியான ஒரு சூழலை சுமக்கக்கூடியவர்களாக அனுபவிக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் நமக்கு கருணை புரிந்திருக்கின்றான், இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான். அவன் இந்த பூமியிலே இந்த தமிழ்நாட்டிலே நம்முடைய இஷ்டத்திற்கு இறைவனை வணங்குவதற்கான எல்லா விதமான சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இதுவே வட மாநிலங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய இறை இல்லங்கள் எப்படியெல்லாம் அவர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சோதனைகள் என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பள்ளிகளை மூடக்கூடியவர்களாக, பள்ளிகளை திரையிட்டு மூடக்கூடியவர்களாக, பள்ளிகளை இல்லாமல் ஆக்குவதற்கான எல்லா விதமான வழிமுறைகளும் செய்யக்கூடியவர்களாக வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவே உலக அளவில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், காசா என்ற நகரிலே, பலஸ்தீனிலே இன்று நம்முடைய சமூக மக்கள் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே தொழ முடியாத ஒரு சூழல். கடந்த ஜும்மாவை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஜும்மாவிலே மக்களெல்லாம் தொழுகைக்காக ஒன்று கூடக்கூடிய அந்த நேரத்திலே அங்கு வந்து என்ன செய்றான், இஸ்ரேல் தன்னுடைய அழிவு புத்தியை, அவனுடைய ஈன புத்தியை அந்த இடத்தில் ஏற்படுத்தி அங்கு தொழுகைக்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த மக்களை அழிப்பதற்கான வழிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றான். ஒரு புறம் நம்முடைய சமூக மக்கள் இது போன்ற சோதனைகளை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இறைவன் நமக்கு சில நேரங்களில் சில செய்திகளை சுட்டி காமிப்பதன் மூலமாக, சில இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக நம்முடைய ஈமானையும் நம்முடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ் அழகுபடுத்துவதற்கான வழிகளை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றான். மியான்மர் எடுத்து பாருங்க. 2 தினங்களுக்கு முன்பாக நிலநடுக்கம் ஏற்பட்டது. பல பள்ளிகள் அகழ்ந்தது என்று நாம் என்ன செய்கிறோம், வாட்ஸ்அப் வீடியோக்களை பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில் பார்க்குறோம். இது போன்ற அழிவுகள் மூலமாக கிட்டத்தட்ட 1000 பேர் நினைச்சாங்க. இன்னைக்கு மீடியாக்களில் சொல்றாங்க 10,000க்கு மேற்பட்ட நபர்கள் அந்த நிலநடுக்கத்தின் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் வருகின்றது. இப்படி இறைவன் புறத்திலிருந்து ஒரு புறத்திலே சோதனையும், மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சமூக மக்களில் இருந்து மனிதர்களை போன்று இருக்கக்கூடிய மக்களின் மூலமாகவும் சோதனைகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இறைவன் நமக்கு கருணை புரிந்திருக்கின்றான், இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான். அவனுடைய மார்க்கத்தை இலகுவான முறையில் பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பையும், அவனை வணங்குவதற்கான இலகுவான முறையை பின்பற்றக்கூடிய அருமையான வாய்ப்புகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாற வேண்டும். இந்த உலகில் என்னுடைய சகோதரர்கள் எங்கெல்லாம் அடிக்கப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள், அவருடைய உயிர்கள் எல்லாம் பறிக்கப்படுகின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவேன் என்று சொன்னதற்காக, அல்லாஹ்வுடைய வேதத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்னதற்காக, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவேன் என்று சொன்னதற்காக என்னுடைய சகோதரன் கொலை செய்யப்படுகின்றான், என்னுடைய சகோதரன் துன்புறுத்தப்படுகின்றான், என்னுடைய சகோதரிகள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லாதவர்களாக மாற்றப்படுகின்றார்கள். ஆனால் இறைவனோ நமக்கு கருணை புரிந்திருக்கின்றான், நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான். நாம் அவனுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும். அந்த அருளை, அந்த சுவையை சுவைக்கக்கூடிய நாம் இறைவனுக்கு எப்படியெல்லாம் அருள் புரிய முடியுமோ, இறைவனுக்கு எப்படியெல்லாம் நன்றி செலுத்த முடியுமோ, அந்த நன்றியை செலுத்தக்கூடிய நன்றியுள்ள அடியானாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி மாற்றுவது? இறைவன் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ, இறைவன் நாம் எந்த கொள்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ, இறைவனுடைய கண்ணியத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அந்த வகையெல்லாம் பாதுகாத்து நாம் நம்முடைய நன்றியை செலுத்த வேண்டும்.
இறைவனை வணங்குவதாக இருந்தாலும் சரி, இறை தூதரை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய கட்டளையை பின்பற்றி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறை என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று எதை நாம் முற்படுத்துகின்றோமோ அதை முற்படுத்தக்கூடிய அந்த விதத்தில் தான் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக மாற முடியும். அல்லாஹ்வுடைய சொல்லி காமித்தார் அல்லவா, இரவு நேரங்களில் நாம் எப்படி ரமலான் மாதத்துடைய அந்த இரவு நேரத்தில் இறைவனை நின்று வணங்குவதற்காக அந்த கியாமுல் லைல், இரவு நேர தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, தராவிஹுடைய தொழுகை எல்லாம் தொழுது வந்தோமோ அது அல்லாஹ்வுடைய தூதர் அன்றாடம் தொழக்கூடிய ஒரு பழக்கமுடையவராக இருந்தார்கள். அப்படி பழக்கமுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடிய அந்த பழக்கத்தை தனக்கு உருவாக்கி கொண்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, அல்லாஹ் என்ன செய்ய உங்களுடைய பாவங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டானே, பின்ன ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், அஃபலா அகுனு, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக மாற வேண்டாமா? நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக மாற வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறார் என்று சொன்னால், இறைவன் எதை வணக்கம் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகின்றானோ, இறைவன் தன்னை நெருங்குவதற்கான வழிகள் என்று எதை உருவாக்கி வைத்திருக்கின்றானோ அதை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அந்த அடிப்படையில் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து மரணித்து விடலாம் என்ற ஒரு சூழல் என்பது ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய எண்ணங்கள் எப்படி, எந்த நேரத்தில் நமக்கு மரணம் வந்தாலும் சரி, எந்த சூழலில் நமக்கு மரணம் வந்தாலும் சரி, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயத்துக் கொள்ளுங்கள், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிமாக அன்றி வேறு ஒரு நிலையில் மரணித்து விடாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை எதிர்நோக்கியவர்களாக, அந்த அறிவுரையை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கான சூழலைத்தான் நம்முடைய ஜமாத் இந்த தென்காசி பகுதியிலே எந்த அளவிற்கு முனைப்போடு செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு பலனை ஏற்படுத்த முடியுமோ அந்த வகையிலெல்லாம் உருவாக்கக்கூடிய பல கல்வி அமர்வுகளை ஏற்பாடு செய்து நம்முடைய சமூக மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ற அந்த அடிப்படையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக ஒரு ஜமாத்தாக நம்முடைய ஜமாத் இருந்து கொண்டிருக்கின்றது. சிறார்களில் இருந்து பெரியோர்கள் வரை எல்லோரும் திருமறை குர்ஆனை சரியான முறையில், தெளிவான முறையில் படிக்க வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், திருமறை குர்ஆனுடைய பாடத்திட்டங்கள் நம்முடைய சகோதரர்களுக்கு சிறார்களிலிருந்து பெரியோர்கள் வரைக்கும் என்ன சொல்றோமே சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அடுத்த ஒரு வெளிப்பாடு தான் நம்முடைய சிறார்கள் மதரசா என்று மதரசா என்று எது அறியப்பட்டிருக்கின்றதோ அந்த மதரசாவிற்கு செல்ல முடியாத ஒரு சூழலில் இன்று இருக்கக்கூடிய இந்த கல்வி என்பது, இன்று நம்முடைய சமூக மக்களால் பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய இந்த உலக கல்வி என்பது நம்முடைய சிறார்களுடைய உள்ளத்திலிருந்து திருமறை குர்ஆனை அகற்றுவதற்காக, உள்ளத்திலிருந்து திருமறை குர்ஆனை இல்லாமலாக்குவதற்காக, திருமறை குர்ஆனுக்கான முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான பல வழிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் என்ன செய்கின்றோம்? அந்த கல்விக்கூடங்கள் மூலமாகவும் சரி, அந்த கல்வித்துறையின் மூலமாகவும் சரி, நம்முடைய சிறார்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பில் இருப்பதற்காக இனி வரக்கூடிய காலத்தில் நாமும் ஒரு ஸ்கூலை ஏற்பாடு செய்து, நாமும் ஒரு ஸ்கூலை ரன் பண்ணி இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய சிறார்களுக்கு, குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கான வழிகளை உருவாக்கி கொடுப்போம் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய ஜமாத் அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சியாக ஒரு ஸ்கூல் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இது எல்லாம் இந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக, இதையெல்லாம் இந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்விற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மளால் இயன்ற அளவு நம்முடைய முயற்சிக்கு ஏற்றார் போல் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான்.
இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான். இந்த உலகில் வாழ்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றான். இந்த உலகில் இருந்து நம்மை பிரிந்து செல்லக்கூடிய அந்த மரணத்தையும் நமக்கு என்ன செய்ய ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கின்றான். இது எல்லாம் நம்மை சோதிப்பதற்காகத்தான். ஹுவல்லதி ஹலகலக்கும் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. ஹுவல்லதி ஹலகலக்கும் மௌத வல் ஹயாத், அவன்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அழகான காரியங்களை யார் செய்கிறார் என்பதை சோதித்து அறிவதற்காக, உங்களில் அழகான காரியங்களை யார் செய்கிறார் என்பதை சோதித்து அறிவதற்காக ரப்புல் ஆலமீன் நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பதாக நமக்கு தெளிவான முறையில் சொல்லி காமிக்கின்றான். இந்த உலகில் வாழக்கூடிய சூழலாக இருந்தாலும் சரி, இந்த உலகை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் படைத்து இருக்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக, அவனை விசுவாசம் கொண்ட மக்களாக நாம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உலகிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு முஸ்லீமாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவனாக, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியவனாக நாம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியேப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பினை ரப்புல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவான் என்று கூறி, இந்த அழகிய நாளிலே, இந்த சிறப்புக்குரிய நாளிலே, இந்த மகிழ்ச்சிக்குரிய நாளிலே உங்களுக்கெல்லாம் தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹுல் அமால், அல்லாஹ் நாம் செய்திருக்கக்கூடிய நல்ல அமல்களையும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல அமல்களையும் முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் நிரப்பமான கூலியை தருவதற்கு வாழ்த்து சொன்னவனாக, பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையினை முடித்துக் கொள்கின்றேன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.